கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வணக்கம், நமஸ்கார். செவன்பிடி நான் உங்கள் ஓவியக்கண்ணா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிவன் பாதி பார்வதி பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். சிவபெருமானும் பார்வதி தேவியும். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு இன்று தனி வரலாறுகள் உண்டு, தனி சிறப்புகள் உண்டு என்றாலும் கூட இந்த காணொளி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் திருச்செங்கோடுக்கு பயணம் செஞ்சிருந்தோம். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 2 நாட்களும் பௌர்ணமி இருந்ததால் கிரிவலம் செல்லலாம் என்ற நோக்கில் நடக்க ஆரம்பித்தோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம. இந்த பயணம் கிரிவலத்திற்கான பயணம் மட்டுமல்ல, திருச்செங்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிருங்கி முனிவரால் வழங்கப்பட்ட சுயம்பு லிங்கமான மரகத லிங்க தரிசனத்துக்காகவே இந்த பயணம் தொடங்கப்பட்டதுன்னே சொல்லலாம். கிரிவலம் முடித்த பின்னர் அதிகாலையிலேயே இந்த மலைக்கோயிலுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தோம். சுயம்பு மரகத லிங்கத்தை காண்பதற்காக அதிகாலை 3 மணி வரை காத்திருந்தோம். அதிகாலை 3 மணிக்கு மேல் அடிவாரத்தில் காத்திருந்த பேருந்தில் பயணம் செய்தோம். குளிர்ச்சியான காலை காற்று, மூடுபனி சூழ்ந்த மலைப்பாதை, ஒவ்வொரு திருப்பத்திலும் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உணர்வையாலும் இதய கீதம் ஓம் நம சிவாய. மலைக்கு செல்லும் வழியில் படிகள் ஏறும் பக்தர்களையும் வாகனில் வரும் குடும்பங்களையும் பார்த்தோம். எல்லாருடைய முகத்திலும் ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே நம்பிக்கை. அர்த்தநாரீஸ்வர தரிசனம் மற்றும் மரகதலிங்க தரிசனம். கூட்டங்கள் அலைமோதியது. இந்த கூட்டங்கள் ஆயிரங்களா லட்சங்களா என்று தெரியவில்லை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒருவித தெய்வீக நிம்மதி தானாகவே கிடைத்தது. மரகதலிங்கம் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். நாங்கள் தரிசிக்கும் போது சந்தன காப்பு அலங்காரத்தில் மரகதலிங்கம் மூலவரான அர்த்தநாரீஸ்வரருக்கு கீழே எளிமையாக காட்சியளித்தது. இந்த மரகதலிங்கம் தீப ஆராதின் போது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. ஜனவரி 3ஆம் தேதி அன்று இந்த மரகதலிங்கத்தை நாங்கள் தரிசித்த தருணம் எங்களுக்கெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் இருமுறை காத்திடும் அபிஷேகம், தீப ஆராதனை, இந்த லிங்கத்தில் விழும் தீப ஒளி. பக்தர்கள் அனைவரும் மிகுந்த பக்தியுடன் கைகள் கூப்பி நின்றார்கள். சிலரின் கண்களில் கண்ணீர், சிலரின் முகத்தில் அமைதி. அதுவே இந்த தரிசனத்தின் சக்தி. அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். மரகதலிங்கத்தை தரிசிப்பதால் மன அமைதி, குடும்ப நலம், மனதில் உள்ள பாரம் குறையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தரிசனம் முடிந்து கோவில் வெளிப்புறம் வந்தபோது மலை உச்சியில் இருந்து கீழே பார்த்தால் அந்த காட்சி கூட ஒரு தியானம் போல இருந்தது. இந்த பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல, இது ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு மனநிறைவு. இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.